அன்பு நண்பர்களே வணக்கம். எனக்கு ஒரு தெரிஞ்ச குழந்தை ஒன்று என்ன பண்ணுச்சுன்னா, சாக்லேட்டு வாயில் போட்டுக்குச்சு. அது வாங்கினாலே மென்று முழுங்கிடுங்க. அதனால் அவங்க அம்மாவும் அமைதியாக இருந்துட்டான். ஆனால் அது என்ன பண்ணுச்சு, எப்படி அது என்ன பண்ணுச்சு தெரியல, போய் தொண்டையில் சிக்கிக்கிச்சுங்க. கண்ணில் மூக்கில் எல்லாம் தண்ணி அப்படியே ஒழுகுது. அப்படியே மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. என்ன பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமே ஆயிடுச்சு. எப்படி இதனாலும் மூச்சே நல்லா சரி வரல. சரி, இதை பண்ணுறது ஜீவ ஆவறதாவது நீ தூக்கி பிடிடி, நான் தட்டுறேன் அது உழுதான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு எடுத்து காலை மேலே பிடிச்சிக்கிட்டு கீழே இருந்து அது தட்டி எடுத்துட்டோம். அது அந்த எடுத்து விட்டு கூட அந்த மூச்சு சரியாக அதுக்கு வரலைங்க. அவ்வளோ சிரமப்பட்டு போச்சு அந்த குழந்தை. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருமே குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் இந்த குழந்தை வாய்க்குள்ளே நுழையிற மாதிரி பொருள் எது இருந்தாலும் அதை எடுத்து தூரம் வைங்க. குழந்தைக்கு எட்டுற மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா எந்நேரமும் குழந்தையே கண்காணிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. கட்டாயம் குழந்தைங்கன்னா ஆளுங்க தேவை. ஏதாவது எடுக்கக்கூட திரும்ப அதை எடுத்து அந்த நிமிஷத்தில் வாயில் போட்டுக்கும். அதனால் பொன் போன்றது குழந்தைக்கு சிக்கிற மாதிரி இடத்துல அந்த மாதிரி பொருளெல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம அது எந்த நிமிஷமும் கூட ஒரு வேளை அது பக்கத்துலேயே இருந்தால் கூட நம்ம பார்த்து இப்படியே வந்துருவோம். அதனால் மறந்துட வேண்டியதாக போயிடும். குழந்தைங்களுக்கு சின்ன பொருளுங்கள்லாம் கைக்கு எட்டாமல் வைங்க. வணக்கம்.